இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில்நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 594வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்றமிழ் தொகுப்பில் நேற்று பாவேந்தரின் கவிதைகளில் பெண்ணியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தமிழம்மா விந்திய கௌரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். இன்று நற்றமிழ் தொகுப்பில் தமிழ் அருட்பா என்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக தமிழ் சான்றோர் பெருமக்களை கௌரவிக்கும் ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வினை நமது அவையின் ஆஸ்தான கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் நமக்கு தொடர் நிகழ்வாக வழங்கி வருகின்றார்கள். தமிழ் அறிஞர்கள் இந்த சமுதாயத்திற்கும் தமிழுக்கும் ஆற்றிய தொண்டினை போற்றும் விதமாக இந்த நிகழ்வு நமது தளத்தில் ஏறெடுக்கப்படுகின்றது. இந்த நமது தாய் தமிழை தமது வாழ்வியலில் மிக பெரிய அளவில் கொண்டாடிய சான்றோர் பெருமக்களை கௌரவிப்பது, போற்றுவது, புகழ்வது நமது தலையாய கடமைகளுள் ஒன்றாக இருக்கின்றது. அதற்காக நிறைய தரவுகளை கோர்த்து அழகிய பாமாலையாக தொடுத்து அந்த தமிழ் அறிஞர்களுக்கு, சான்றோர் பெருமக்களுக்கு தமிழ் மாலையாக, தமிழ் அருட்பாவாக சூட்டுவதை தமது சிறப்பான பங்களிப்பாக கொண்டுள்ள கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தமிழ் அருட்பா என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பகுதியில் பண்டித மாமணி ஐயா அவர்களை சிறப்பிக்கும் இந்த நிகழ்வில் அடுத்த 50 நிமிடங்கள் பங்கேற்போம்.
மு. கதிரேசன் ஐயா அவர்களின் புகழினை பாடுவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழருட்பா என்ற அந்த தொடர் சிறிது காலம் என்னால் இந்த தளத்தில் உரையாற்ற இயலவில்லை. இப்பொழுது அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைத்தது. அது உண்மையிலே தமிழன்னையின் கருணை என்றே சொல்ல வேண்டும். இன்று நாம் பார்க்கவிருக்கின்றவர், இவருடைய சிறப்பு என்னவென்றால், முறைப்படி கல்வி கற்காமலே பல்கலைக்கழக பேராசிரியராக ஆனவர்தான் இன்றைய நாம் பார்க்கவிருக்கும் ஐயா பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்களை பற்றி. அவருடைய அது இந்த மாதத்தில் அவரை பற்றி பேசுவது என்பது இன்னும் ஒரு புகழ் கூடும். காரணம், டிசம்பர் 3 அன்றுதான் நமக்கு தெரியும் எல்லா உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று. ஆனால் ஐயா அவர்களும் தனது காலத்தின் ஒரு இதனால் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளியாகத்தான் வாழ்ந்து வந்தார். அவருடைய சிறு குறிப்பை முதலில் பார்த்து விடலாம். இவர் பிறப்பு மகிபாலன்பட்டி என்ற ஊரில் பிறக்கின்றார். பெற்றோர் முத்துக்கருப்பன் செட்டியார், சிவப்பி ஆச்சி. பிறந்த ஆண்டு 1881 அக்டோபர் 16ஆம் நாள். இவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மையார். குழந்தைகள் 5 ஆண் 2 பெண் குழந்தைகள். அவரை பற்றிய ஒரு சிறு பாமாலை இப்பொழுது பார்த்துவிட்டு அவருடைய வாழ்வியலை நாம் இதன் பின்பு காண்போம். பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார். சிவப்பி ஆச்சி முத்துக்கருப்பன் செட்டியார் சிறப்புடன் வாழ்ந்த மகிபாலன் பட்டியூர். சிறப்பை மேலும் மிகுதி செய்திடவே பிறப்பெடுத்தான் கதிரேசன் எனும் செயல்தீரனே. ஏதுமறியா இளங்கன்றாய் ஈராண்டு நீங்கியது, வாதம் எனும் அல்லல் பிணி அடுத்தாண்டே தாக்கியது. வாதம் 2ல் ஒன்றினை சிதைப்புக்குள் ஆக்கியது, ஓதல் ஒன்றே உயர்வென மனம் பள்ளி செல்ல ஏங்கியது. 7 திங்கள் ஏட்டுக் கவியுடன் நிற்க ஏங்கிக் கிடந்தான் பழந்தமிழ் நூல்கள் கற்க. தன்னை நோக்குபவனை தவிர்ப்பாளோ தமிழன்னை, எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றாள் அவனை. ஈழம் வந்தான் தந்தையுடன் வணிகம் பேண, 7 வயதிலே தந்தை மரணம் காண. சோகம் சூழ்ந்த நிலை வந்த போதிலும் சோழவந்தான் அரசன் சண்முகனாரின் தோழமையோடு கற்றார் தொல்காப்பியம் உரைநயத்தோடு. பாண்டித்தியம் நிரம்பிய பண்டிதன் ஆனான், பாண்டித்துரை தேவரும் தன் பங்கிற்கு வேண்டிய மரியாதை செய்வித்தார். 4ஆம் தமிழ்ச்சங்க புலவருள் ஒருவராய் நியமித்தார். தாய்மொழி புலமையுணர வடமொழி புலமையும் பெற்றார். வடமொழி நூலையும் இனிமை எய்திட தமிழ்மொழி ஏற்றினார். தமிழ் வளர்க்க சன்மார்க்க சபை, தமிழ் சமயம் வளர்க்க மணிவாசக மன்றம் என தமிழோடு சைவ தொண்டாற்றி தலைக்கச் செய்தார் 2ஐயும் போற்றி. அண்ணாமலை அரசரும் அவரிடம் வேண்டி பல்கலைக்கழக பேராசிரியராக்கி பெருமையுற்றார். எந்நாளும் தமிழ் தொண்டு செய்யும் எண்ணம் கொண்டு நூல்பல இயற்றினார். ஊன்றுகோல் கொண்டே தமிழின் வேரை ஆழ ஊன்றியவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் போல இனி யார். இதுதான் அவரை பற்றிய அந்த பாமாலை. இப்பொழுது அவருடைய அந்த வாழ்வியல், இதை சார்ந்த வாழ்வியல் அந்த வரலாற்றை நாம் காணலாம். ஏற்கனவே அவரை பற்றிய சிறு குறிப்பை சொல்லியிருந்தோம். அவர் பிறந்த அந்த 2 ஆண்டுக்குள்ளாகவே 3 வயதிலே அவருக்கு அந்த இளம்பிள்ளை வாதம் என்ற நோய் தாக்கியது அவரை. அப்பொழுது ஏதுமறியாத அந்த சிறு பாலகனாக இருக்கும் பொழுது அந்த நோய்க்கான எண்ணற்ற மருத்துவங்களை அவர்கள் பெற்றோர்கள் செய்திட போதும் அவருக்கு சரியாக வரவில்லை. இருந்தாலும் ஓரளவிற்கு அவர் நடக்க அளவிற்கு வந்துவிட்டார் என்ற ஒரு காரணத்தினால் அவர் 7 வயதிலே திண்ணைப்பள்ளிக்கு செல்கின்றார். திண்ணைப்பள்ளி
திண்ணைப்பள்ளியில் அவர் ஆத்திச்சூடி, உலகநீதி போன்ற அந்த நூல்களையும் கற்று தேர்கிறார். இப்போ ஆத்திச்சூடி, உலகநீதி நூல்களை அவர் விருப்பத்துடன் கற்று அந்த அதிலிருந்து அறிவை பெற்று மேலும் 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 தனது கற்றல் திறமையை வளர்த்துக் கொள்கிறார். ஆனால் இப்படி சென்று கொண்டு இருக்கும்போதே குறிப்பிட்டு ஒரு 7 மாதத்துக்குள்ளே மறுபடியும் அந்த வாத நோய் அவரை மீண்டும் தாக்கியது. இதனால் முற்றிலும் அவர்கள் ஒரு கால் செயலிழந்த நிலையில் அவர் பள்ளி செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. அப்பொழுது இப்படி ஒரு 11 வயதாக சூழ்நிலையில் அவர் தந்தை இலங்கை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அவங்க வணிகம் சார்ந்த அந்த தொழில் செய்து கொண்டு இருப்பதால் அவர்கள் இலங்கை செல்வது, மற்ற நாடுகள் செல்வது வழக்கமான ஒன்றுதான். அப்பொழுது இவனை தனியாக விட்டுவிட்டு போக முடியாது என்று கதிரேசன் செட்டியார் அவர்களையும் அழைத்து கொண்டு அவர் இலங்கைக்கு பயணிக்கின்றார். அப்போ இலங்கையிலே ஒரு 4 வருட காலங்கள் அவருக்கு ஒரு நல்ல வணிகம் நடந்து கொண்டு இருக்கும் சூழலில் அவருடைய தந்தையின் மரணம் திடீரென்று நிகழ்ந்தது. இதனால் பெரிதும் அவருக்கு ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் அவருக்கு தமிழ் மீதான ஆர்வம் அதிகமாகிட்டே இருந்தது. இன்னும் நாம ஒரு கல்விக்கு ஒரு தடை, அவருடைய நோயும் சரி, அவருடைய குடும்ப சூழலும் இருந்த போதும் மேலும் நாம் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் அந்த ஓய்வு நேரத்துல, அந்த கால் இப்போ செயலிழந்துருச்சு, வீட்டை விட்டு போக முடியாது, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நேரத்தை அவர் பயனுள்ளதாக மாற்றுகிறார். அப்படி அவர்கள் பல நூல்களை கற்றுக்கொள்கிறார். சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், திருவாசகம், புறநானூறு போன்ற நூல்கள், திருக்குறள், கம்பராமாயணம் எல்லாவற்றிலுமே ஆசிரியர் இல்லாமலே அந்த உரையை பார்த்து அவர்கள் தனக்குள்ளேயே கற்றுக்கொள்கிறார். அந்த உரைகள் எல்லாம் தனக்குள்ளே கற்றுக்கொள்கிறார். இப்பதான் அவருக்கு சோழவந்தானை சேர்ந்த அரசன் சண்முகனார் அவருடைய ஒரு நட்பு கிடைக்கின்றது. அவரிடம் அவர் மூலமாக இலக்கணங்களை கற்று தெளிகிறார். அதாவது தொல்காப்பியம் என்ற அந்த சேனாவரையர் உரை, அதை அவர் கற்று தெளிகிறார். இதன் மூலம் அவருக்கு இலக்கண அறிவும் மிகுதியாக கிடைக்கின்றது. அதோடு நிற்காமல் அவருடைய நண்பனான மூரா கந்தசாமி கவிராயர் அவருடைய வித்யாபானு என்ற பதிப்பகத்தில் வெளிவந்த வித்யாபானு இதழில் கட்டுரைகள் பலவற்றை எழுதுகிறார். இந்த கட்டுரைகள்லாம் அந்த காலத்துல மிகப்பெரிய புகழ்பெற்ற கட்டுரைகளாக மாறுகிறது. அதன் மூலம் பண்டிதமணி அவர்கள் வெளிச்சத்துக்கு வருகிறார். அப்பொழுது கந்தசாமி கவிராயருடைய அவருடைய நண்பர் சுப்பிரமணிய முதலியார், இவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், அவருடைய நட்பும் கிடைக்கவே அவர் மேலும் பல நூல்களை கற்று தெளிகின்றார். அதோடு நில்லாமல் நாம் நம்ம தமிழன்னையோட அந்த தமிழ் புலமையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தமிழை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு சன்மார்க்க சபை ஒன்றை நிறுவுகிறார். அப்பொழுது வயது அவருக்கு 28 ஆகின்றது. இந்த 28 வயதிலே சன்மார்க்க சபை நிறுவி அதிலே மிகப்பெரிய தமிழறிஞர்கள் அனைவரையும் அங்கே உரையாற்றி தமிழை மேலும் மேலும் வளர்க்கின்றார். அதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மறைமலை இடைகளில் அவர்களுடைய நட்பு அங்கே கிடைக்கின்றது. அவரிடம் பலவற்றை கற்றுக்கொண்டாலும் ஒரு சில நேரங்களில் அவரிடமே தர்க்கம் செய்யும் அளவிற்கு புலமையும் பெற்றிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது, ஒரு கலந்தாய்வு இருவருக்கும் நடக்கும். அது பல முறை இருவருக்கும் உள்ள ஒரு கருத்து பரிமாற்றங்கள், அது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு இவர் ஒன்று சொல்லும்போது அவருக்கு ஒரு மாற்று கருத்து, இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நட்பாகவும் மறைமலை அடிகளோடு இருந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பதிப்பு தந்தை என்று போற்றப்படுகின்ற ஊவேசா அவர்களுடைய நட்பு கிடைக்கின்றது. அப்படி ராகவ ஐயங்கார், அப்புறம் திருவிக்கா, நாவலர் சோமசுந்தர பாரதி, வேங்கடசாமி நாட்டார், இவர்கள் எல்லாருமே அவருடைய ரொம்ப இணக்கமான நட்புறவில் இருந்தவர். இவருடைய இது என்னன்னா, எல்லோருக்குமே இனிமையாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் இவருக்கு உண்டு. அந்த அளவுக்கு அவரு எல்லோரையும் தேடி செல்வார். அவருக்கு ஒரு கால் செயல் இழந்த நிலையில் கூட அந்த ஊன்றுகோல் உதவியோடு அவர் தேடி 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 அனைத்து தமிழர்களையும் தேடி சென்று அவருடைய தமிழறிவை வளர்த்து கொண்டார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் வடமொழியும் கற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் வடமொழியில் உள்ள பல
நூல்களை தமிழ்படுத்த வேண்டும். அதேபோல தமிழின் பெருமைகளை நாம் ஆராய வேண்டும் என்றால் பிற மொழிகள் கற்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழின் பெருமைகள் என்னவென்று நமக்கு புலப்படும் என்பதால் அவர் வடமொழியையும் கற்றுக்கொள்கிறார். அது வடமொழி யாரிடம் கற்றுக்கொள்கின்றார் என்றால் நாராயண சாஸ்திரி என்பவரிடம் கற்றுக்கொள்கிறார். அதே சமயத்தில் சைவ சித்தாந்த கொள்கைகளும் அந்த காலத்தில் சைவமும் தமிழும் பிரித்து பார்க்க முடியாது. ஏனென்றால் தமிழ் சான்றோர்கள் அனைவருமே அந்த சைவ மெய்யியலை பின்பற்றி வந்தவர்கள் தான். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சைவ சமயம் என்பது தமிழுக்கான ஒரு சமயமாகவே இருந்து வந்தது. எப்போதுமே நீங்க அந்த சைவ சமய இதை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு தமிழுக்கு தான் பெரும் இது கொடுத்துருப்பாங்க. பக்தியை விட தமிழுக்கு அதிகமான இது கொடுத்துருப்பாங்க. அந்த தமிழை பற்றிய உரையாடல்கள், அதை பற்றிய தர்க்கங்கள் எல்லாமே அந்த சைவ சமயத்தாரோட இதுல இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இரண்டையுமே ஒரு யார் தமிழ் பற்றாளர் இருந்தாலும் அன்றைய காலத்தில் சைவ சித்தாந்தத்தையும் சேர்த்து கற்றுக்கொள்வரால் தான் இருந்திருக்காங்க. அதை யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா சொக்கலிங்கம் ஐயா அப்படிங்கிறவரு அதை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி தன்னுடைய அறிவை எல்லாமே நாளுக்கு நாள் மெருகேற்றி கொண்டே இருந்தார் நமது பண்டிதமணி அவர்கள். அப்படி தன்னுடைய வடமொழி அறிவை ஏற்றுக்கொண்டதன் மூலம் வடமொழியில் பல நூல்களை அவர் மொழிபெயர்க்கிறார். அதே போல சொற்பொழிவாற்றும் திறமையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அது யாரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறார் என்றால் நமது சுப்பிரமணிய முதலியார் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அவரிடம் அந்த சொற்பொழிவாற்றுகிற அந்த திறனை அவர் கற்றுக்கொள்கிறார். அதே போல இவர் சொற்பொழிவு ஆற்றும் போது அதை கேட்பதற்கென்றே பல மாணவர்கள் தமிழ் பற்றால் எல்லோருமே வருவாங்களாம். ஏன்னா இவருடைய சொற்பொழிவுல எப்போதுமே அனைத்து இலக்கியங்களை பற்றியும் மேற்கோள்களை இட்டு இவர் பேசுவார். அதுவும் போல எளிமையாக எல்லோர் மனதிலும் புரியும் விதமாக அதை உரைநடையோடு தமிழ் நயத்தோடும் பேசக்கூடியதுல வல்லவர் பண்டிதமணி அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு சொற்பொழிவு திறனும் அதிகமாக இருந்தது. அதே போல அவர் சன்மார்க்க சபைக்கு அப்புறம் கணேசர் செந்தமிழ் கலாசாலை என்ற கல்லூரியையும் அவர் நிறுவுகிறார். அதிலே பல மாணவர்கள் அவர்களை கற்றுத் தேர்கிறார்கள். அந்த கல்லூரியை பல பேர்கள் இணைந்து அவருடைய அந்த பொருள் தேவைப்படும் போது அதற்காக உதவி செய்ய பலர் அவருக்கு உதவிகரமாக நின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் வணிகம் சார்ந்த அவருடைய அந்த தொழில் இருந்தாலும் அந்த மாந்தர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு காலத்தில் வணிகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்த மக்கள் அங்குள்ளவங்கலாம். அப்படி இருக்கும்போது இவர் என்னன்னா முதலில் அந்த இதை உடைத்து கொண்டு தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வந்தார். ஆனால் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த சமூகத்தில் இருந்த எண்ணற்ற பேர் இவருடன் இணைந்தார். அதாவது ஒரு சிறு பொறியை நாம இது பண்ணிவிட்டோம்னா அது ஒரு தீப்பிழம்பாக மாறுவதை போல அந்த சமூகத்தில் இருந்து பலர் தமிழ் பணியாற்ற தயாராக இருந்தார்கள். எல்லோருக்குமே ஒரு இது இருக்கும். ஆனா யாரு அதை பண்றது அப்படிங்கிற ஒரு இதுதான் வரணும். அது வரும்போதுதான் அவங்களுடைய ஒவ்வொருத்தரா நம்மள்கிட்ட இணைவாங்க. அப்ப தனித்தனியா இருக்கின்றவர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு வல்லமை பெற்றவராக அந்த சமூகத்திலே கதிரேசன் செட்டியார் அவர்கள் இருக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த பழனியப்ப செட்டியார் அவர்களோட இன்னும் பல நண்பர்களோட பொருள் உதவியோடு அந்த கல்லூரியையும் ஆரம்பிக்கிறார். அதன் பின்பு அவர் சார்ந்த சமூகத்திலும் சரி மற்றவர்களும் சரி அனைவரும் அங்கே கற்று மிகப்பெரிய தமிழறிஞராகவும் மாறுகின்றார்கள். அதே போல தொல்காப்பியர் நூல் நிலையம் ஒன்றையும் நிறுவி பல நூல்களையும் பதிப்பித்து அனைவர் கைகளையும் செல்வதற்கு அவர் மிக முக்கிய காரணமாகவும் இருந்தார். இந்த நிலையில்தான் நமது பாண்டித்துரை தேவர் அவர்கள் 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிப்பதற்காக வேலைகள் எல்லாம் செய்கின்றார். அதுல முக்கியமாக சொல்ல போனோம் என்றால் ராகவ ஐயங்கார் அவங்களோட இணைந்து அப்புறம் அரசன் சண்முகனார் போன்ற எண்ணற்ற தமிழறிஞர்கள் உவேசா போன்ற எண்ணற்ற தமிழறிஞர்கள் அதுல இருக்கிறாங்க. அப்போ அந்த இதுக்கு ஒரு புலவர் குழுவை தேர்ந்தெடுக்கும் பொழுது நமது பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்களையும் அதற்கு நியமிக்கிறார். ஒரு புலவர்கள் ஒருவராக நியமிக்கின்றார். இந்த அளவுக்கு அவர் பள்ளி செல்லாமலே நூல்கள் பல கற்று தேர்ந்து அதன் மூலமாக ஒரு 4ஆம் தமிழ்ச்சங்கத்தில் ஒரு புலவர்கள் ஒருவராக வரும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய மன உறுதி எந்த அளவுக்கு
ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். அதே போல மணிவாசக மன்றம் அப்படின்ற ஒன்று அமைத்து அந்த சைவ சித்தாந்த கொள்கைகளையும் வளர்க்கிறார். எல்லாரும் ஏதாவது ஒன்றை ஆரம்பித்து அதன் வழியா போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்க சபை ஆரம்பித்து தமிழ் வளர்க்க ஒரு அமைப்பை வைத்து செந்தமிழ் கல்லூரி என்று மாணவர்களுக்கு தமிழறிவை பரப்புவதற்கும், தொல்காப்பியர் நூல் நிலையம் வைத்து பதிப்பகம் செய்யவும், அதே போல மணிவாசக மன்றம் அமைத்து சைவ சித்தாந்தங்களை வளர்க்கவும், இப்படி எல்லாமே வந்து தனி ஒரு மனிதனாக இருந்து அவர் சாதித்து காட்டுகிறார். அதே போல இவருடைய மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற காரணமாக இருந்தது திருவாசக விளக்க உரை என்ற நூல். திருவாசகத்துக்கு விளக்க உரை எழுதியது. அது இவருடைய அந்த புலமையையும் இன்னும் கொஞ்சம் அனைவரும் மெய்சிலிருக்கும் அளவிற்கு ஒரு கொண்டு சென்ற ஒரு நூல் தான் திருவாசக விளக்க உரை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமது அண்ணாமலை பல்கலைக்கழக நிறுவனரான அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இவரை வந்து பேராசிரியராக நியமிக்க வேண்டுகிறார். பல முறை கேட்டும் இறுதியாக ஒத்துக்கொள்கிறார் பேராசிரியராக. அதே போல இவர் பேராசிரியராகி 12 ஆண்டுகள் அந்த பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியராகவும், அதே போல மாணாக்கர் பல பேரை வந்து இவர் வந்து தமிழறிஞராக மாற்றி விட்டும் அங்க வந்தார். கிட்டத்தட்ட இவருடைய மாணாக்கர் என்று சொல்லுகின்ற அவர்கள் அனைவருமே வந்து புகழ்பெற்ற தமிழறிஞர்களாக இருந்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், வ சுப மாணிக்கம், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் க அன்பழகன், ஆ முத்துசிவன், அ சிதம்பரம் செட்டியார், ஆளாள சுந்தரம் செட்டியார் போன்ற எண்ணற்ற மாணக்கர்கள் இவர் வாரிசுகளாக அங்கே உருவாகி வருகிறார். அந்த அளவுக்கு அந்த விதைகளை வந்து தூவி விட்டவர் தான் பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்கள். அதே போல இவருடைய நூல்கள், அந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மொழிபெயர்ப்பு நூல்களை வந்து அவர் நம்ம தமிழுக்காக கொடுத்திருக்கின்றார். அதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டும் என்றால் சாண்டிலியரின் அர்த்த சாஸ்திரம், அது நம்ம கௌடில்யம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நூலை வந்து தமிழிலே மொழிபெயர்த்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அது. அதே போல சுலோசனை என்ற நூலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அப்புறம் சுக்கிர நீதி, மிருச்சக அடிகம், மன்னியல் சிறுதேர் போன்ற பல நூல்களை வந்து அவர் மொழிபெயர்த்து தமிழுக்காக கொண்டு வருகின்றார். அதே போல இவர் இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் வந்து மிகுந்த நகைச்சுவை உணர்வும் கொண்டவர். அதே போல சிலையடை அந்த இரட்டுற மொழிதல் அதுலேயும் வந்து கை தேர்ந்தவராக இருப்பார். நண்பர் வீட்டுக்கு ஒரு முறை சென்றபோது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நண்பர் வீட்டுக்கு ஒரு முறை சென்றபோது அங்கே அவருக்காக பருகுவதற்கு பால் கொடுக்கப்பட்டது. அந்த பாலை வந்து ரொம்ப நேரம் குடிக்காம அப்படியே வச்சிருந்தாரு. அப்போ நண்பர் கேட்டிருக்காரு, என்ன பால் வந்து ரொம்ப சுடுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இல்ல பால் சுடல, ஆனால் பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கின்றாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நண்பருக்கு புரியல, சீனிவாசனா என்னன்னு பார்த்தா அங்க ஒரு எறும்பு இருந்தது. நம்மளுக்கு தெரியும் சீனிங்கிறது வந்து தென்பகுதியிலே வந்து அந்த வெள்ளை சர்க்கரையை சீனி என்று அழைப்பார்கள். அந்த சீனியில் வசிக்கக்கூடியது வந்து எறும்பு. அதனால் அந்த எறும்புக்கு சீனிவாசன் என்று சொல்லி பாலை பார்க்கடலாகவும் சொல்லி அவர் வந்து பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்னதும் நண்பர் அதை கேட்டு சிரித்தாராம். இப்படி ஒரு நகைச்சுவையும் அவர் வாழ்வில் நடந்திருக்கிறது. அதே போல இன்னொரு முறை வந்து நண்பர் வீட்டுக்கு இதே போல் சென்றார். அப்பொழுது அந்த குதிரை வண்டியில் அந்த கூண்டு வண்டியில் சென்று இறங்குவதற்கு வந்து கொண்டிருக்கும்போது நண்பர் பார்த்து விட்டார். நண்பர் வந்து ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. பெரும் மகிழ்ச்சியில வந்து அவருடைய அந்த வண்டி நிற்கிறதுக்குள்ளாவே நின்ற உடனே ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு இந்த மாதிரி பண்டிதமணி வந்துட்டாருன்னு ஒரே சந்தோஷத்துல அவருடைய பொருட்கள் எல்லாமே எடுத்து கீழே வைத்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படி இருந்தும் பண்டிதமணி இறங்கவே இல்லை. அப்புறம் நண்பர் வந்து என்னங்க இறங்கவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போன, என்னோட காலையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டியே அப்படின்னாராம். அப்புறம் தான் புரிஞ்சது, இவர் கைக்கு வைத்திருந்த அந்த ஊன்றுகோலையும் சேர்த்து நண்பர் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாராம். இப்படி வந்து இவர் அந்த நயம்பட பேசுவதிலையும் வல்லவராக இருந்தார். அதாவது தமிழறிவு அதிகமாக இருந்தாலே அந்த
உரை வந்து நமக்கு எளிதில் நயமாகவும் வந்துவிடும். அதே போல இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட வந்து நம்மளுக்கு வந்து நகைச்சுவையாக சொல்கிற அளவுக்கு ஒரு நயமும் வந்துடும். அந்த ஒரு பக்குவமும் வந்து வரக்கூடிய ஒரு இதுதான் அந்த தமிழை கற்றவர்களுக்கான ஒரு தனி சிறப்பாக இருக்கும். அது இந்த 2 நிகழ்வும் ஐயாவோட ஒரு நகைச்சுவை நிகழ்வாக நாம் அதை பார்த்துக்கொள்ளலாம். அதே போல இந்த தமிழறிஞர்களுடைய பழக்கம், அதே மாதிரி இவர் சன்மார்க்க சபையில் வந்து எண்ணற்ற தமிழறிஞர்களை வந்து கொண்டு வந்து சொற்பொழிவு ஆற்ற செய்வாராம். அப்படி சொற்பொழிவு வந்து ஏகப்பட்ட பேர் இவருடைய அந்த மன்றத்திலே ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் திருவிக அவர்களுடைய சொற்பொழிவு, மறைமலை அடிகளுடைய சொற்பொழிவு, நாவலர் சோமசுந்தர பாரதி, வேங்கடசாமி நாட்டார் அவர்களுடைய சொற்பொழிவு, இதெல்லாம் வந்து அவருடைய அந்த சன்மார்க்க சபையிலே வந்து நிகழ்ந்தது. இதன் மூலம் வந்து அந்த அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி இவருக்கு வந்து ஒரு பட்டத்தை சூட்டுகின்றார்கள். அந்த பட்டம் தான் பண்டிதமணி என்ற அந்த பட்டம். அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய அந்த குறிப்பிட்டு சொல்லவென்றால் சுபமாணிக்கம் அவர்கள் வந்து இவரை வந்து தமிழ் நயத்தின் தந்தை என்று சொல்கிறார். காரணம் என்னன்னா, இவர் உரைநடையில் எல்லாமே வந்து மிகுந்த தமிழ் நயத்தோடு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருடைய அந்த குறுந்தொகை என்கின்ற அந்த பாக்கு அவர் உரை எழுதியிருப்பார். அந்த உரை வந்து மற்றவருடைய பார்வையில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கு இவருடைய உரை வந்து. அந்த அளவுக்கு நயம்பட உரையை எழுதி கொடுத்திருக்கின்றார். அதனால் சுபமாணிக்கம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாம் வந்து பதிப்புலகின் தந்தை என்று ஒருவரை சொல்கின்றோம். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அடையாளப்படுத்துகிறோம். இவர் இதற்கான மூலவர் அப்படிங்கிறதுக்காக அந்த தந்தை என்ற ஒரு குறிப்பிட்ட அடையாளம் வரும்போது, தமிழ் நேயத்திற்கான தந்தை யார் அப்படின்னு சொன்னால் அது நமது பண்டிதமணியார் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மாணவரான சுபமாணிக்கனார் வந்து அந்த பட்டத்தை அவருக்கு சூட்டுகிறார். அதே போல் இவருடைய அந்த வாழ்வியல் அனுபவங்களை எல்லாமே தொகுத்து மிகப்பெரிய நூலாக கவியரசு முடியரசன் அவர்கள் ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு பெருங்காப்பியத்தை வந்து படைக்கிறார். அதே போல நமது குன்றக்குடி அடிகள் அவர்கள் இவருக்கு சைவ சித்தாந்த வித்தகர் என்ற பட்டத்தை சூட்டுகிறார். இப்படி எண்ணற்ற பட்டங்கள் இவரை தேடி வருகின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அந்த தமிழ் ஞாயிறு அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு சூட்டப்படுகின்றது. இப்படி எண்ணற்ற தமிழ் ஞாயிறு நம்ம தேவனைய பாவனாருக்கும் ஒரு பட்டம் இருக்கும், இவருக்கும் ஒரு பட்டம் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற தேவனைய பாவனுக்கு மொழி ஞாயிறுன்னு பட்டம் இருக்கும், இவருக்கு தமிழ் ஞாயிறு அப்படிங்கிற பட்டம் சூட்டியிருக்காங்க. பல பட்டங்களை வந்து அவர் பெற்று இருக்கின்றார். அதே போல ஒரு சில இந்த ராவ் பகதூர்ங்கிற பட்டம் இவரை தேடி வந்தது. இந்த ராவ் பகதூர் பட்டம், அதாவது அந்த காலத்துல வந்து பட்டங்கள் சூட்டுவதில் கூட சில பாகுபாடுகள் இருந்தது. அதனால் இவருக்கு வந்து என்னன்னா, தன்மானத்தில் என்னதான் இனிய பண்பாளராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தன்மான இழுக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளாதவரும் அதை கண்டு சீறியவரும் பண்டிதமணியார் தான். ஏன்னா அந்த பட்டங்கள் கூட வந்து சமூகம் பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருந்தது. அப்பொழுது இவருக்கு ராவ் பகதூர் என்கிற பட்டம் வந்தது. ஆனால் இந்த ராவ் பகதூர் பட்டம் பெரும்பாலும் வந்து அதாவது அந்த ஒரு சில அந்த மகா உபாத்தியாய பட்டம் தான் அதுல உயர்ந்த பட்டம். அந்த பட்டத்தை ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அன்று எழுதப்படாத ஒரு விதியாக இருந்தது. அப்பொழுது இவருக்கு அந்த அப்பொழுதே மத்திய அரசாங்கம் வந்து இவருக்கு அந்த ராவ் பகதூர்ங்கிற பட்டத்தை கொடுக்க முன் வருகிறது. அதை ஏற்க மறுக்கின்றார். அதன் பின்புதான் அவர்களுக்கு புரிந்தது, இவருக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை என்னவென்றால் அந்த மகா உபாத்தியாக பட்டம் தான். அப்ப அதைத்தான் இவருக்கு சூட்ட வேண்டும் என்று அவர்கள் அதற்காகத்தான் அவர் மறுக்கிறார் என்பது தெரிந்து கொண்டனர். அதன் பின்பு அந்த மகா உபாத்தியாய பட்டம் வந்து அவருக்கு சூட்டப்படுகிறது. அதாவது மாற்று சமுதாயத்திலிருந்து முதலில் அந்த பட்டம் பெற்ற ஒருவரும் வந்து நமது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்கள் தான். அதே போல இவர் எழுதிய நூல்கள் எல்லாமே வந்து தமிழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மணி மகுடங்களாக விளங்கிய நூல்கள் தான். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இவருடைய உரைநடை கோவை என்ற நூல் வந்து 2 பகுதிகளாக வெளிவந்தது. அந்த 2 பகுதியுமே எண்ணற்ற காப்பியங்களை எடுத்து எண்ணற்ற
இலக்கியங்களை எடுத்து உரைநடைகளாக அவர் எழுதிய அந்த பகுதிகள் 1, 2 என்று வெளிவந்தது. அதேபோல இவருடைய பாடல்கள் பண்டிதமணி பாடல்கள் என்று தொகுக்கப்பட்டது. அதேபோல திருவாசக விளக்கம், திருச்சதக விளக்கம், திருவெம்பாவை விளக்கம், கதிர்மணி விளக்கம் போன்ற எண்ணற்ற நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். ஒரு நிமிஷம். இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இவருடைய மனைவியாரை பற்றியும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனால் இவர் தொண்டாற்றுவதற்கு மிக ஒரு முக்கிய காரணியாக இவருடைய மனைவியார் மீனாட்சி அம்மாளும் இருந்தார். காரணம் என்னன்னா, அப்போ நலிவுற்ற புலவர்கள் பலர் வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு பொருள் உதவி செய்யும் பொருட்டு தன் மனைவியிடமும் கொடுத்திருந்தார் அவர். இருவரும் இணைந்து அந்த நலிவுற்ற புலவர்களுக்கு பொருள் உதவிகள் செய்கின்ற அந்த வழக்கத்தையும் கொண்டிருந்தார். இதற்கு மிக முக்கிய காரணியாக அவருடைய மனைவியாரும் இருந்தார் என்பது ஒரு கூடுதல் தகவல். இப்படி எண்ணற்ற ஒரு சாதனைகளை தமிழுக்காக படைத்தவர் தான் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார். அவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் வருடம் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றிய பல புலவர்கள் ஆய்வு செய்து பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள். ஆய்வறிஞர் பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோல கவியரசு முடியரசன் அவர்கள் ஊன்றுகோல் என்ற காப்பியத்தை பலருடைய பொருளுதவியோடு அவரை பற்றி அறியச் செய்யும் பொருட்டு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்வியல் அனுபவங்களெல்லாம் தொகுத்து வெளியிட்டுள்ளார்கள். அதுக்கு சோமலே மற்றும் சுபமாணிக்கம் போன்ற பலவர் அதற்கு முன்னுரை எழுதி அந்த நூலை மக்களிடம் கொண்டு சென்று பண்டிதமணி அவர்களை பற்றி தெரியப்படுத்தியுள்ளார்கள். அவருடைய இறுதி காலகட்டம் அக்டோபர் 24 அன்று அவருடைய மறைவு. அவர் 73 வயதிலே அவர் மறைந்து விடுகிறார். 1953ஆம் வருடம் 73 வயதிலே அவர் மறைந்து விடுகிறார். இப்படி எண்ணற்ற பல பங்கினை தமிழுக்கு அளித்தவர் தான் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்கள். கொஞ்சம் தகவல்கள் இவ்வளோதான் சேகரிக்க முடிஞ்சது. மறுபடியும் அந்த பாவினை ஒரு தடவை வாசித்து இந்த உரையை நிறைவு பெற்றுக்கொள்கிறேன். பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார். சிவப்பியாச்சி முத்துக்கருப்பன் செட்டியார் சிறப்புடன் வாழ்ந்த மகிபாலன் பட்டியூர். சிறப்பை மேலும் மிகுதி செய்திடவே பிறப்பெடுத்தான் கதிரேசன் எனும் செயல் தீரனை. ஏதுமறியா இளங்கன்றாய் ஈராண்டு நீங்கியது வாதம் எனும் அல்லல் பிணி அடுத்தாண்டே தாக்கியது. பாதமிரண்டில் ஒன்றினை சிதைப்புக்குள்ளாக்கியது ஓதல் ஒன்றே உயர்வன மனம் பள்ளி செல்ல ஏங்கியது. ஆர்வம் கொண்டான் ஆத்திச்சூடி மீது உவை கொண்டான் உலக நீதி மீது. தாகம் கொண்ட குழந்தையானான் கல்வி மீது பாவம் மீண்டும் நோயின் தாக்கம் கால்கள் மீது. 7 திங்கள் ஏட்டு கல்வியுடன் நிற்க ஏங்கி கிடந்தான் பழந்தமிழ் நூல்கள் கற்க. தன்னை நோக்குபவனை தவிர்ப்பாளோ தமிழன்னை எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றாள் அவனை. ஈழம் வந்தான் தந்தையுடன் வணிகம் பேண 7 வயதிலே தந்தை மரணம் காண சோகம் சூழ்ந்த நிலை வந்த போதிலும் சோழவந்தான் அரசன் சண்முகனாரின் தோழமையோடு கற்றான் தொல்காப்பியம் உரையோடு. பாண்டித்தியம் நிரம்பிய பண்டிதன் ஆனான் பாண்டித்துரை தேவரும் தன் பங்கிற்கு வேண்டிய மரியாதையை செய்வித்தார். 4ஆம் தமிழ்ச்சங்க புலவருள் ஒருவராய் நியமித்தார். தாய்மொழி புலமையுணர வடமொழி புலமை பெற்றார். வடமொழி நூலையும் இனிமை எய்திட தமிழ்மொழி ஏற்றினார். தமிழ் வளர்க்க சன்மார்க்க சபை தமிழ் சமயம் வளர்க்க மணிவாசக மன்றம் என தமிழோடு சைவத் தொண்டாற்றி தலைக்கச் செய்தார் இரண்டையும் போற்றி. அண்ணாமலை அரசரும் அவரிடம் வேண்டி பல்கலைக்கழக பேராசிரியராக்கி பெருமையுற்றார். எந்நாளும் தமிழ் தொண்டு செய்யும் எண்ணம் கொண்டு நூல்பல இயற்றினார். ஊன்றுகோல் கொண்டே தமிழின் வேரை ஆழ ஊன்றியவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். அவர் போல யாரும் இனியார்
அவர் போல இனி யார். இதுதான் அவரை பற்றிய அந்த பாமாலை. எனக்கு என்னன்னா, நேற்றைய தினம் ஃபுல்லா ஒரே வேலை பளு அதிகமா இருந்தது. காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை. அதே போல சில சூழ்நிலையினால நேத்து 1 மணி வரைக்கும் அப்புறம் தான் தூங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இந்த நோட்ஸ் எடுத்துட்டு மறுபடி நான் தூங்குனேன். எனக்கு அதனால இந்த குறுகிய காலத்துல தான் என்னால அவருடைய பற்றிய அந்த தகவல்களை கொடுக்க முடிந்தது. அவரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, ஏகப்பட்ட நூல்கள் அவரை பற்றி வெளியே வந்திருக்கிறது. அந்த ஊன்றுகோல் என்ற அந்த காப்பிய நூலை நேத்து சிறிதளவு தான் வாசிக்க முடிஞ்சது. ஆனா அந்த நூலிலே முடியரசன் அவர்களுடைய அந்த புலமையை அந்த அளவுக்கு அவர் அதுல சொல்லியிருக்கிறார். அதுல ஒரே ஒரு இத நான் அதுல வாசிச்சு நிறைவு பண்றேன். அவர் கடைசி காலகட்டத்தை மட்டும் வாசிச்சு அதுல அந்த நூலிலிருந்து ஒரு சில வரிகளை வாசிக்கிறேன். வருவன எவையும் சொல்லும் வல்லமை வாய்ந்த வேர்ச்சொல் பெருகிய தமிழ் மொழிக்கு பிறமொழிச் சொற்கலந்து சிறுமைகள் செய்து வாழ்தல் செந்தமிழ் தாய்க்குச் செய்யும் ஒரு பெருந்தீங்கே யாகும் ஒதுக்குக என பணித்தார். வையகம் ஈன்ற மக்கள் முதல் வாய்திறந்து பைய நாவசைத்த பைந்தமிழ் மொழியை இங்கு பொய்யினால் வடமொழிகட் பிறந்த புகழ்வராயின் மெய்யறிவில்லார் கூறும் வெற்றுரை அதுவாம் என்றார். பிறமொழிச் சொற்கலந்து பீடுறும் இலக்கணத்தின் வரன்முறை அளித்து விட்டு வலுவுடன் எழுதி இங்குத் தருநடை எளியதென்று தமிழனே சொல்வானாயின் அறிவது தெளியும் நாளை அவன்பெற வேண்டுமென்று. பூமியின் வாழ்க்கையொன்றே புலமையின் குறிக்கோளன்று தோமிலா அறிவைக் கூட்டித் துய்யநல் லொளியைத் தாக்கித் தாமுணரக் காணா இன்பத் தரும்பொருள் ஒளியால் நோக்கி ஏமுறல் ஒன்றே கல்வி எய்தியோர் குறிக்கோள் என்றார். உயர்பெறும் நோக்கங்கொண்ட ஒப்பிலாக் கல்விதனை மயர்வுற உடலை யோம்பும் வாழ்க்கைக்கே வழியாகக் கொண்டால் வயல்தனில் வரகுக்காக வளம்பெறும் பொன்னாற் செய்த உயரிய கொழுவைப் பூட்டி உழுவதற்கொப்பாகும் என்றார். பண்படும் ஒழுக்கமிக்கோர் பகர்தரும் வாய்ச்சொல் யாவும் ஒண்டமிழ் மாந்தர்க்கென்றும் ஊன்றுகோலாகும் கண்டீர். பண்டித மணியார் தந்த பயன்தரும் ஊன்றுகோலைக் கொண்டு உளந்தளரா வண்ணம் கூடியே நடப்போம் வாரீர் அப்படின்னு அவர் இறுதி காலகட்டத்தில் இந்த சிலைகான் காதை அப்படிங்கிற ஒரு பகுதியிலே அவரை பற்றி அந்த வரிகளை எழுதியிருக்கிறார் முடியரசன் அவர்கள். இந்த வரிகளே போதும். ஏன்னா அப்போ தமிழ் மொழியை பற்றி பலருக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்துச்சு. அந்த தமிழ் மொழி எப்போ தோன்றிய மொழி, அது இன்னொரு மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான வரலாற்று சிதைவுகள் அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் உடைப்பதற்கு தான் பலர் அந்த தனித்தமிழ் இயக்கம் என்ற ஒன்றை மறைமலை அடிகள் தோற்றுவித்தார். அது மட்டும் இல்ல, பல மொழியியல் அறிஞர்களும் தமிழை ஆய்ந்து தமிழ் தனித்து இயங்கும் வல்லமை பெற்றது அப்படின்னாரு. அதே போல பலர் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர் கூட தமிழ் மொழியை கற்று தமிழை ஆய்ந்து உலகத்தின் முதல் மொழி என்று நிரூபித்தார். இப்படி பல சான்றுகள் கிடைக்க தமிழ் மொழியின் மேன்மை உயர்ந்து கொண்டே வந்தது. அதிலிருந்து தான் நமக்கே புலப்பட்டது தமிழ் மொழியின் அருமை. அதனால்தான் பலர் அன்று தமிழ் வளர்ப்பதற்கும் தன்னையே அர்ப்பணிக்க அளவிற்கு வந்தார்கள். அதில் ஒருவர் தான் நமது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களும். இந்த தவறான கூற்றுகள் பலவற்றை அவர் பொய்ப்பித்தார் அவருடைய ஆய்வின் மூலம். எப்படி மறைமலை அடிகள், திருவிக, வேங்கடசாமி நாட்டார் அவர்கள்லாம் ஆய்வு எழுதி தமிழ் மொழி எந்த அளவுக்கு சிறந்தது என்று நிரூபித்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மேலும் பல மடங்கு தமிழ் மொழியின் அந்த வேர்ச்சொல்ல இருந்து தான் பிறமொழி உருவானது அப்படிங்கிறது வரைக்கும் அவர் நிறுவி விட்டு சென்றிருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள் எண்ணற்ற நூல்கள் தமிழ் மொழியின் பொக்கிஷமாக இருக்கிறது. அதே போல பண்டிதமணி அவர்கள் என்னன்னா பல அறிஞர்களை, தமிழ் அறிஞர்களை உருவாக்கி விட்டதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் மிக்கவராக அவர் இருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா அவருடைய அந்த கால் ஒரு நொந்து விட்டது. அந்த நேரத்தில் கூட அவர் தமிழ் அன்னையை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஒரு
ஒரே குறிக்கோளாக தான் அவர் அந்த ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு அவர் தமிழர்களை தேடி 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 தமிழை கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் அண்ணாமலை பல்கழகத்தின் பேராசிரியராக மாறி பல மாணவர்களையும் உருவாக்கி தன்னால் இயன்ற அளவு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறார். தன்னை விட வயது குறைந்தவரை கூட மாடிப்படி ஏறி சென்று சந்தித்தாராம். அது கூட ஒரு இதா இருக்கிறது. ஏன்னா அப்போ அவர் மாடிப்படி ஏறி சந்திக்கும் போது அவர் நண்பர் வந்து வியந்து, ஐயோ என்ன இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான தகவலா அப்படின்னு கேட்கும்போது இவர் ஒரு எளிய பதிலை சொல்லியிருக்காரு. ஏன்னா முக்கியமான தகவலா இருந்தா தான் நான் மாடிப்படி ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நண்பரை இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனை கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதனாகவும் தமிழ் அறிஞனாகவும் இருந்தவர் தான் பண்டிதமணி. அவரை பற்றிய பல பேர் வந்து பல புகழுரைகள், கட்டுரைகள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இந்த தேடல் இருக்கும்போது தான் அதையெல்லாம் வந்து நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு சேவை செய்தவரை நாம் வந்து நினைவுபடுத்துகிறோமா அப்படின்னா கண்டிப்பா அது நம்ம சந்ததிகளுக்கு கடத்துறோமா என்றால் இன்றைய காலகட்டத்தில் அது வாய்ப்பில்லாத ஒரு செயலாக இருக்கின்றது. இதே போன்ற தமிழறிஞர்களை நாம் தேடி தேடி நம்ம வந்து செய்யும்போது அவர்களுடைய அந்த சேவைகள்லாம் வந்து பிரமிப்பா இருக்கு. நமக்கே ஒரு ஊக்கமா இருக்கு. ஒரு சாதாரண இப்போ மற்றவங்கலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய ஒரு குடும்ப சூழல் இருந்தா கூட அவங்க உடல் திறன் இருந்தது, அதன் மூலமாக தமிழை வளர்த்தார்கள். ஆனா ஐயா அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய அந்த கால் அந்த நொந்ததையும் பொருட்படுத்தாமல் மனத்திறத்தோடு அதை ஒரு நேர்மறை எண்ணமாக மாற்றி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய அந்த பாடம்தான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய இதாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு ஊக்கத்துக்கான ஒரு இதாகவும் இருக்கும். நம்மளுடைய அந்த பழங்கால தொன்மையை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வரலாறாகவும் ஐயாவோட இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய சரித்திரம் படைப்பவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க அன்பு கவிஞரே. மிகவும் சிறப்பான ஒரு தமிழ் அருட்பாவை இன்று நமது தளத்தில் பகிர்ந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. பண்டிதமணி மு கதிரேசன் அவர்களை பற்றி தமிழ் பேரறிஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் குறிப்பிட்ட வரிகள் சிலவற்றை உங்களோடு வாசிக்க இப்பொழுது பகிர்கின்றோம். கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் எனது நண்பர்கள் என்ற தலைப்பில் எழுதிய ஒரு கட்டுரை தொகுப்பு இது. சைவமும் தமிழும் தலைத்திணி ஓங்குக என்பது தமிழ் சான்றோர் வாக்கு. இக்காலத்தில் இவ்வாறு கூறுபவர்களை காண்பதே அரிதாயிருக்கின்றது. அக்காலத்தில் இவ்வாறு கூறுவது மட்டுமல்ல, செய்து கொண்டும் இருந்த சான்றோர்களில் பலர் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் செய்து வந்த கல்வி தொண்டும் சமயத் தொண்டும் கணக்கில் அடங்காதவை. அத்தகைய சமூகத்தில் பிறந்த பெருமகனே பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் பிறந்த தமிழ் புலவர் பெருமக்களில் காரைக்குடி சொக்கலிங்க ஐயா அவர்களும் ஒருவர். அவர்களின் மாணாக்கர்களில் ஒருவரே பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர்கள். செட்டியார் நாட்டில் பகலவான்குடியில் ராமசாமி செட்டியார் என்ற சிவநேச செல்வம் ஒருவர் இருந்தார். சிவநேசன் என்ற பத்திரிகை ஒன்றை நடத்தி சிவநேசர் திருக்கூட்டம் ஒன்றையும் நடத்தி வந்தார். அந்த ஆண்டு விழா ஒன்றில் தலைமை வகித்தார் கொரடாச்சேரி வளையானந்த சுவாமிகள். அக்கூட்டத்தில் சொற்பொழிவாற்றியவர்கள் மூவர். அந்த மூவரில் இருவர் காரைக்குடி சொக்கலிங்க ஐயாவும் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆவர். மூன்றாவது ஆள் நான் தான். ஆளுக்கு 1 மணி நேர பேச்சு. காரைக்குடி சொக்கலிங்க ஐயாவிற்கு தலைப்பு மணிவாசகர். பண்டிதமணி மு கதிரேசன் அவர்களுக்கு தலைப்பு திருவாசகம்.
எனக்கு தலைப்பு மணிவாசகரும் திருவாசகமும். ஏறக்குறைய மூவருக்கும் ஒரே தலைப்பு. இது நடந்த ஆண்டு குறிப்பாக கூற முடியவில்லை என்றாலும் இது 55 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்பது மட்டும் உறுதி. அப்போதுதான் பண்டிதமணி கதிரேசன் அவர்களை முதலாக ஒரு மேடையில் பேச்சோடு கண்டு மகிழும் பேறு எனக்கு கிடைத்தது. விழா முடிந்த பிறகு அவர்களின் நல்லாசியையும் பெற்று திரும்பினேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி உய்யகொண்டான் திருமலையில் திருக்கற்குடி சிவனடியார் திருக்கூட்டத்தின் ஆண்டு விழாவிற்கும் நாங்கள் இருவரும் அழைக்கப்பட்டிருந்தோம். தலைவர் நாமு வேங்கடசாமி அவர்கள் மாலை 6 மணி, நானும் வேங்கடசாமி ஐயாவும் கோவில் திருக்குளத்தில் வழிபாடு செய்து கொண்டிருந்தோம். பின்னால் பண்டிதமணி அவர்களும் வழிபாடு செய்வதற்காக கையில் கோலை ஒன்றி தட்டு தடுமாறி குளத்தின் படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் வந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு படி இல்லாததைக் கண்டு வேங்கடசாமி அவர்கள் கதிரேசன் அவர்களை நோக்கி, அங்கு படியில்லை படியில்லை என்று இருமுறை கூறி எச்சரித்தார்கள். அதற்கு பண்டிதமணி மிக பொறுமையாக, ஏனையா, இப்படி சிவன் கோவிலுக்கு வந்தும் படியில்லை என்று கூறுகின்றீர்கள் என்றார்கள். அந்த ஸ்லேடை சொல்லை கேட்டு நாங்கள் இருவரும் பெரு நகைத்து மகிழ்ந்தோம். பண்டிதமணி மு கதிரேசன் அவர்கள் பெரும் புலமை வாய்ந்த பேரறிஞர். அவரது ஆழ்ந்த தமிழ் புலமையும் சைவ சமய புலமையும் கலந்த அவரது சொற்பொழிவு கேட்போர் உள்ளத்தையும் கிறுகிறுக்கச் செய்யும். அவர் ஒரு பரம்பரை தமிழ் புலவர், கல்லூரியில் பயிலாதவர். அவர் ஒரு பட்டதாரியும் அல்ல. இப்போது சிலருக்கு அரசு வழங்கி இருப்பதை போல அவருக்கு டாக்டர் பட்டத்தையும் அரசு வழங்கியதில்லை என்றாலும் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பெரும் பேராசிரியராக இருந்து தமிழ் பணி புரிந்து வந்தார். இன்று தமிழில் முனைவர் பட்டம் பெற்று தமிழ் பணி புரிகின்ற புலவர்கள் பலர். இவர்களில் பெரும்பான்மையோர் பண்டிதமணி அவர்களிடம் பயின்ற மாணவர்களுடைய மாணவர்கள், அதாவது பேரன் மரபினர். அவரது சமய தொண்டை பற்றியும் தமிழ் தொண்டை பற்றியும் என்னிடம் பாராட்டி கூறிய பெருமக்கள் நாவலர் நாமு வேங்கடசாமி அவர்களும் பசுமலை நாவலர் டாக்டர் சோமசுந்தர பாரதியாரும் அவர்களும் ஆவர். பண்டிதமணி அவர்களை பற்றி நானாக அறிந்திருந்ததை விட இந்த பெருமக்கள் மூலமாக அதிகமாக அறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எதிர்பாராத விதமாக ஒரு நாள் திருச்சியில் கையில் கோலை ஊன்றி தட்டு தடுமாறி என் இல்லத்தின் மெத்தை படிகளின் மீது ஏறி என்னை பார்க்க வந்த பண்டிதமணி அவர்களை கண்டு ஒருபுறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் அதிர்ச்சியும் அடைந்தேன். பிறகு வந்த செய்தி என்ன, நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று வினவினேன். அதற்கு அவர், ஒன்றுமில்லை, சும்மா பார்த்து போகலாம் என்று வந்தேன் என்றார். பல முறை முயன்றும் அவர் வந்த செய்தியை என்னால் அறிய முடியவில்லை. கடைசியாக கேட்டபொழுது, சும்மா பார்த்து போகலாம் என்றுதான் வந்தேன் என்ற விடையே கிடைத்தது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஏதாவது வந்த செய்தி இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் என்று நான் கேட்டபொழுது அவர் சிறிது அழுத்தமாக, ஏதாவது வேலை இருந்தால்தான் வர வேண்டுமா, சும்மா வந்து பார்க்க கூடாதா என்று என்னையே 2 கேள்விகளை கேட்டு நான் வருகின்றேன் என்று நடக்கத் தொடங்கினார். இது எனக்கு பெரும் வியப்பை தந்தது. பிறகு நானும் அவரோடு கீழிறங்கி வந்து, நீங்கள் இங்கேயே இருந்து வந்த செய்தியை அறிவித்திருக்கலாமே, நான் கீழே வந்து பார்த்து மகிழ்ந்திருப்பேனே என்று கூறினேன். அந்த தொந்தரவை உங்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. நான் புறப்படுகிறேன்.
வேறு ஏதாவது வேலை இருக்கும்போது திரும்ப வருகின்றேன் என்று நடக்கத் தொடங்கினார். நான் பயந்து போய் அவரை கட்டாயப்படுத்தி உட்கார வைத்து என் மனைவி மக்களோடு அவரது திருவடிகளில் வணங்கி திருநீறு பெற்று மகிழ்ந்தோம். அந்த நாள் என் கடைசி மகன் பிறந்த 30வது நாள். பண்டிதமணி அவர்கள் என் இல்லத்திற்கு வந்து சென்றதன் நினைவாக அவரது திருப்பெயரை என் கடைசி மகனுக்கு வைத்து மகிழ்ந்தோம். இப்பொழுது என் கடைசி மகன் கதிரேசனுக்கு வயது 42. பண்டிதமணி அவர்கள் எங்களை அன்போடு வாழ்த்திவிட்டு திரும்பி செல்கின்ற நேரத்தில், இப்பொழுதாவது தாங்கள் வந்த செய்தியை நான் அறியலாமா என்று நான் வினவிய பொழுது, பண்டிதமணி அவர்கள், என் பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிகின்றது. நான் சும்மா பார்த்து போகலாம் என்றுதான் வந்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் உங்களைப் பற்றியும் உங்களுடைய தொண்டுகளைப் பற்றியும் அடிக்கடி என்னிடம் கூறுவார்கள். நான் திருச்சிக்கு வேறு வேலையாக வந்தேன். தங்களை பார்க்காமல் போவது நல்லதல்ல என்று எண்ணியே பார்க்க வந்தேன். எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றும் உங்களிடம் இல்லை. அதற்காக தேடி வரவும் இல்லை. உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பார்த்ததில் எனக்கு அதிக மகிழ்ச்சி. உங்களை பார்த்து மகிழ்ந்த இந்த செய்தியை நான் பசுமலை நாவலர் சோமசுந்தரம் அவர்களிடம் சொல்லி மகிழ்வேன் என்று கூறிச் சென்று விட்டார்கள். என் வாழ்நாளில் பெரும் பேறு பெற்ற மகிழ்ச்சி அடைந்த நாட்கள் சில. அவற்றில் ஒன்று, பண்டிதமணி அவர்கள் ஒரு வேலையுமின்றி என் இல்லத்திற்கு வந்த நாளும் ஒன்று. அதன் பிறகு பண்டிதமணி அவர்களை பல்வேறு தடவைகளில் பல்வேறு இடங்களில் சந்தித்து உரையாடியும் மகிழ்ந்திருக்கின்றேன். இன்று என் போன்றவர்களிடம் தமிழ்ப்பற்றும் சமயப்பற்றும் சிறிதாவது காணப்படுமானால் அதற்கு பண்டிதமணி அவர்களின் அரும் தொண்டுகளினால் விளைந்தவையாக இருக்கும். வாழட்டும் பண்டிதமணியின் தொண்டு, வளரட்டும் பண்டிதமணியின் புகழ் என்று தமிழறிஞர் கி.ஆ.பெ. விசுவநாதன் ஐயா அவர்கள் தமது கட்டுரையில், எனது நண்பர்கள் என்ற கட்டுரையில் வெகு சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார்கள். அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இது போன்ற தமிழ் அறிஞர்களை நமக்கு தேடி தேடி தமிழ் அருட்பாவாக பாமாலை சூடி அவர்களை நமது தளத்தில் கௌரவித்து வருவதை ஒரு பெரும் விடயமாக, நமக்கு பெரும் பரிசாக வழங்கி வரும் அழகியல் தருணங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நற்றமிழ் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நேற்று தமிழ் இணை பேராசிரியர் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள் பாவேந்தரின் கவிதைகளில் பெண்ணியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்கினார்கள். இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் தமிழ் அருட்பா நிகழ்வில் பண்டிதமணி மு. கதிரேசன் ஐயா பற்றிய தரவுகளை பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் செயலாளர் அன்பு கவிஞர் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள்.
நாளை நமது தளத்தில் பாரதியின் பிறந்த நாளை 143வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பைந்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் அன்பு தம்பி அதிவீரபாண்டியன் அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செழிப்பாக்கிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். தமிழரட்பா அப்படிங்கிற தொடர்ல இன்றைக்கு கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டார். அதோட ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களும் அந்த கட்டுரை மூலமாகவும் நிறைய தகவல்களையும் பகிர்ந்துகிட்டதற்கும் மிக்க நன்றி. பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார் அவர்கள் மஹிபாலன்பட்டி அப்படிங்கிற ஊர்ல 1881 அக்டோபர் மாதம் பிறக்கிறார். அவங்க அப்பா பேரு முத்துக்கருப்பன் செட்டியார், அம்மா சிகப்பி ஆச்சி. அவருக்கு இளம் பிள்ளைவாதம் 3 வயதிலேயே வந்துருது. நடக்க முடியாம இருக்கிறதுனால திண்ணை பள்ளியில அவர் கல்வி கற்றுட்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து இலங்கைக்கு போறாரு. ஏன்னா அவங்கெல்லாம் வாணிபம் செய்யக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறதுனால இலங்கையில போய் வாணிபம் செய்யலான்ட்டு போறாங்க. அங்க நல்லபடியா வணிகம் செய்து வந்தாலும் அவருடைய அப்பா 14 வயசுல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஊருக்கே திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. அப்ப இன்னும் ஒரு கால் முழுக்க ரொம்ப வேலை செய்யாம போயிருது. அந்த மாதிரி சமயங்கள்ல படிக்க முடியல, போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவர் விடாம வீட்டிலேயே இருந்தும் நிறைய கத்துக்கிறாரு. திருக்குறள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை இந்த மாதிரி நிறைய கத்துக்கிறாரு. இல்ல சோழவந்தான் அரசர் அவரோட உதவியாலையும் தொல்காப்பியம் அதெல்லாமே கத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா கந்தசாமி கவிராயர் அவர் மூலமாக கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. நிறைய எழுதிட்டு இருக்காரு. அவருடைய 28வது வயசுல சன்மார்க்க சபை அப்படிங்கிறத நிறுவுறாரு. நிறைய பேர் அவருடைய அந்த சபையில பேசுறாங்க. மறைமலை அடிகள், உ.வே.சா, திருவிக இந்த மாதிரி நிறைய சான்றோர்கள் அங்க பேசிட்டு அந்த சபையில பேசுறாங்க. அவர் மிகவும் ஒரு இனிமையான ஒரு நபராகவும் இருக்கிறார். ரொம்ப எளிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, தேடி சென்று அவர்களை சந்திச்சு பழகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தார் அவரு. வடமொழியும் அவர் கத்துக்கிறாரு. ஏன்னா நிறைய மொழி பெயர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நிறைய நூல்கள பின்னாட்கள்ல வடமொழியில இருந்து மொழிபெயர்க்கவும் செய்யறாரு. இந்த சைவ சமய சித்தாந்தம் இத சொக்கலிங்கம் அவர் மூலமாக கத்துக்கிறாரு. அதற்கப்புறம் ஒரு சிறந்த சொற்பொழிவாளராகவும் அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். சிறந்த சொற்பொழிவாளராகவும் விளங்கினார். அதற்கப்புறமா கணேசர் செந்தமிழ் கலாசாலை அப்படிங்கிறத நிறுவுறாரு. ஒரு வணிகராக இருந்துட்டு அவர் ஒரு தமிழ் பற்றாளரா மாறினதுனால அந்த சமூகத்துல இருந்து நிறைய பேர் அதே மாதிரி தமிழ் பற்றாளராக மாறுறாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியர் நூல் நிலையம் அப்படிங்கிறதையும் நிறுவுறாரு. அதற்கப்புறம் 4ஆம் தமிழ் சங்கம் அதை நிறுவும் போது அவரு பள்ளியில போய் கத்துக்கவே இல்லைனாலும் அவரும் ஒரு புலவராக அதுல இருக்கிறது அப்படிங்கிறது மிகவும் பெருமையான ஒரு விஷயமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் மணிவாசக மன்றம் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தத்துக்காக அந்த மன்றத்தையும் நிறுவுறாரு. திருவாசகத்துக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் இவரை பேராசிரியராக நியமிக்கிறாரு. நிறைய அவர்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேரு இன்றைக்கும் ரொம்ப தமிழ் ரொம்ப நகைச்சுவையா நிறைந்தவராகவும் இருந்திருக்காரு அவரு. ஒரு தடவை நண்பர் வீட்டுல பால் கொடுக்கும்போது பால் குடிக்கலையான்னு கேட்கும்போது
பால்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா பால்ல எறும்பு இருந்ததை குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி நிறைய கஷ்டமான சூழ்நிலையிலையும் நகைச்சுவையா சொல்றதுக்கான ஒரு பக்குவமும் அவருக்கு இருந்தது. நிறைய அறிஞர்களும் சேர்ந்து அவருக்கு இந்த பண்டிதமணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. தமிழ் ஞாயிறு, சைவ சித்தாந்த வித்தகர், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் அவருக்கு கொடுக்குறாங்க. கவிஞர் முடியரசன் அவர்கள் கூட அவரை பற்றி ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பியம் இயற்றுறாரு. தமிழ் ஞாயிறு அப்படிங்கிற பட்டமும் கொடுக்குறாங்க. ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கும்போது அவர் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா மகா உபாத்தியாயருங்கிற பட்டம் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த பட்டம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது ஒரு சாதி சார்ந்து கொடுக்கக்கூடியதுனால ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்குறாங்கங்கும்போது நானும் அதற்கு தகுதியானவன்னு சொல்லி முதலியாக அந்த சமூகத்திலிருந்து வேறு ஒருவருக்கு அந்த மகா உபாத்தியாயர் பட்டம் கிடைக்குதுன்னா அது பண்டிதமணி அவர்களுக்கு தான். அவருடைய நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. எல்லாமே நாட்டுடைமையாவும் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த நூல்கள் மூலமாக நிறைய பேரு ஆய்வறிஞர் பட்டமும் பெற்றிருக்கிறாங்க. அவரோட மனைவி மீனாட்சி அம்மாள், அவரும் சரி நிறைய தமிழ் புலவர்களுக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்றது, ரொம்ப வறுமையான சூழ்நிலையில இருக்க புலவர்களுக்கு உதவி பண்றதுலயும் அவங்க மனைவியும் சேர்ந்து அவருக்கு ஒத்துழைப்பாகவும் அவருடைய ஆராய்ச்சிகளுக்கும் சரி ஒத்துழைப்பாகவும் இருந்திருக்காங்க. அவர் தவறான தமிழ் பற்றின தவறான கூற்றுக்கள் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் முறியடித்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் ஒரு சிறந்த அறிஞராகவும் தமிழ் அறிஞராகவும் தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்கிறார். அக்டோபர் மாதத்துல 1953 வருடம் 75 வயதில் அவர் இந்த உலகை விட்டு பிரிகிறார். இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நம்ம நிறைய பேருக்கு பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவர்களை தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு அவரை பற்றின நிறைய தகவல்களையும் அவரையும் பெருமைப்படுத்தும் பல தகவல்கள் ஒரு அழகாக ஒரு கவியும் பாடினார். இந்த அளவுக்கு நம்ம கிட்ட அவரை பற்றி ஒரு அறிமுகப்படுத்தியதற்காகவே நம்ம காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் இன்று 594 நற்றமிழ் தமிழருட்பா கவிஞர் காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேங்க ஐயா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ
எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நிறைய ஐயா அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. பண்டிதமணி ஐயா அவங்கள பற்றி நம்ம எல்லாம் என்ன எடுத்துக்கணும் இதுலன்னா, அவங்க பாருங்க காடு பாதியில் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு காலை இழந்தாலும் அதோட அவங்க எவ்வளோ சாதனையை பண்ணியிருக்காங்கன்னு ஐயா மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி காசி ஆறுமுகம் ஐயா அவங்களும் அவங்க மனைவியும் இந்த சமுதாயத்துக்கு அவங்களால முடிஞ்ச தொண்டுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்க கேட்க நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துடும். எல்லாருக்குமே வரும். எல்லாருமே செய்துட்டும் இருக்கிறோம். இருந்தாலும் ஐயா சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நம்மளை தூண்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றிகள் ஐயா. கால் இல்லைன்னால அது ஒரு குறையாவே இல்லாமல் எவ்வளோ சாதனையை படைச்சிருக்காங்க. உலகத்தில் நிறைய பேர் நிறைய செய்திருக்காங்க. ஐயா அந்த காலத்திலேயே இப்படியெல்லாம் செய்து அந்த சாதனையை காசி ஐயா அவங்க எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போகிறேங்க ஐயா. அதனால தான் வாழ்த்துறதுக்கே இருந்து உங்களெல்லாம் வாழ்த்திட்டு போகணுன்னு இருந்தேன். நீங்கள் இன்னும் இந்த மாதிரி சிறப்பான செய்திகளை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிகளம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க அம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு காசி ஆறுமுகம் ஐயா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேலோட்டமா சொல்லாம அவங்களுடைய தமிழ் பணி மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களையும் குறிப்பிட்டாங்க. அதுல அந்த அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கல, இல்ல இந்த பட்டத்துக்கு தான் தயார், அவர் வாங்கிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டம் கொடுத்ததாகட்டும், அவருடைய ஒவ்வொரு பணியும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுலயும் அவருடைய அனைத்து படைப்புகளுமே நாட்டுக்கு உடைமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எங்க தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா குறைந்த காலத்திலயும் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்ததுக்கும் சரி, அந்த பாமாலை ரொம்ப அழகா இருந்தது. இனி யார் அப்படிங்கிற அந்த எதுகை மோனையாகட்டும், அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கும் காசி ஆறுமுகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் இன்று தமிழறிஞர் பண்டிதமணி கதிரேசன் ஐயா அவர்களை பற்றிய அரிய பல தகவல்களை, அதாவது இதுவரை எனக்கெல்லாம் இவரை பற்றிய அந்த அளவுக்கு தெரியாத ஒரு சூழலில் இப்படி ஒரு புதிய ஒரு தமிழ் அறிஞரை, எங்களை போன்றவர்களுக்கு தெரியாத ஒரு தமிழ் அறிஞரை பற்றி இன்று ஐயா கவிஞர் அவர்கள் மூலமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றியும், கவிஞர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா இந்த பண்டிதமணி ஐயா அவர்கள் தன்னுடைய கால்களை இழந்த சூழலிலும் அந்த தமிழ் தொண்டாற்றிய அந்த விதத்தை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட தமிழறிஞர்கள் நம் தமிழ் சமூகத்திற்காக எவ்வளவு பெரிய தொண்டாற்றி இந்த தமிழை நிலைநிறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அந்த வழியில் நமது ஐயா காசி ஆறுமுகம் போன்ற இளைஞர்கள், இவர்கள் எல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தளத்தில் பயணிக்கக்கூடிய இவர்கள் இப்படி தமிழுக்காக பல இளைஞர்கள் இப்பொழுது நம்மை காண முடிகிறது. அதெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தங்களுடைய தொண்டு சிறக்க வேண்டும் என்று காசி ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து கூறி
இந்த தளத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். காசி ஆறுமுகம் ஐயா வந்து கதிரேசன் ஐயாவோட அறிவாற்றலை மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஐயா வந்து கவிஞர், சிறுகதை எழுதுபவர். பல அறிஞர்களோட அவங்களோட அந்த நூல்களை அதை படித்து அதை முறையாக ரொம்ப அருமையாக தொகுத்து இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் இன்றைக்கு அவர் சொன்ன அறிஞரை நான் கேட்டு வியப்பாக இருந்தது. அவரை பற்றி புதிய செய்திகளையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நூலை தேடி படிக்க போகிறதில்ல. ஆனால் ஐயா அப்பா அம்மாலேருந்து அவர் எப்படி படித்தார், எப்படி தமிழ் புலமை பெற்றார், தானும் உருவாகி மிகப்பெரிய பெரும் பேரறிஞர்களை அவர் எப்படி உருவாக்குனார், அவருடைய மாணாக்கரில் அவரை எப்படி முன்னுதாரணமாக எடுத்துட்டு வாழ்ந்தாங்க, அவருக்கான நூலை எழுதினாங்க, எல்லாத்தையும் நான் அறிந்து கொண்டேன் ஐயா. ரொம்ப மகிழ்வாக இருந்தது. கற்றலின் கேட்டல் நன்று. நீங்கள் சொன்ன செய்தியிலேருந்து ஐயாவோட அறிவாற்றல் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஒரு சில நூல்களையும் நான் படிச்சிருக்கேன். படிப்பதற்கு பெருமையாக இருக்கும், மகிழ்வாக இருக்கும். அவ்வளோ அற்புதமாக ஐயா எழுதியிருப்பார். அதை எங்கே எல்லாருக்கும் அதிகாலை பொழுதில் மிக சிறப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல மொழி நடையோடு நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்வாக இருந்தது ஐயா. இளமையில் கல் அப்படிம்பாங்க. நாங்கள் கொஞ்சம் முதிய வயசில் இருக்கோம். இப்பயுமே உங்களை போன்றவர்கள் பல அறிஞர்களோட கருத்துக்களை சொல்கிறத நாங்கள் கேட்டு இன்னும் எங்களை முன்னேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட இந்த ஆளுமே வியப்பாக இருக்குங்க ஐயா. பல துறை அறிவு நீங்கள் பெற்று இருக்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்கு ஐயா. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்து வாழ்கின்ற உங்களுடைய தொண்டு சிறக்க மனமகிழ்வோடு பெருமையோடு வாழ்த்துக்களை உருத்தாக்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். ஆறுமுகம் வந்து பண்டிதமணி ஐயா பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் வரும்போது உள்ள வரும்போது ஒரு கால் இல்லைன்னாலும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே சரி பண்டிதமணி தான் அப்படின்னு நினைச்சேன். அந்த காலத்துல அந்த பார்வையற்றோர் பள்ளியில வந்து அவருடைய வரலாறை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழக இன்னைக்கெல்லாம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வேலைக்கு போகணும்னா அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம இங்க பேசக்கூடாது. அந்த மாதிரி எவ்வளவு ரிஸ்க் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த காலத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட ஓனரே பண்டிதமணி ஐயா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் போன உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, ஐயா சிவபூஜையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவபூஜையை முடிச்சுட்டு அண்ணாமலை செட்டியாருக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அண்ணாமலை செட்டியார் அதை வாங்கல. ஏன்னு கேட்ட உடனே, எனக்கு பிரசாதம் வேணாம், நீ வரப்பிரசாதம் கொடுக்கறதா இருந்தா நான் பிரசாதத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, சரி நான் வரேன், யூனிவர்சிட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாளா கூட்டு பாக்குறாரு, ஆனா அவர் வரல. ஆனா அவருக்கு தெரியும் சிவபூஜை முடிஞ்ச உடனே போய் எதை கேட்டாலும் பண்டிதமணி செய்வாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கரெக்டா அந்த டயத்துல போய் அவருடைய சாரட்டிலேயே அவரை ஏத்திட்டு வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அவருக்குன்னு ஒரு தனி அறை, அங்கதான் மாணவர்கள் போய் படிப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது மாணவர்கள் இருக்கிற அறைக்கு தான் போவோம். அது மாதிரி எல்லாம் போவோம். ஆனா பண்டிதமணி ஐயாவுக்கு தனி ஒரு அரங்கமே கொடுத்து அங்க பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ஒரே ஒரு 2 வாக்கியம் மட்டும் சொல்லிடுறேன். பண்டிதமணி ஐயா அவர்கள் மனிதர்களுக்கு ஒரு பாடம். பண்டிதமணி ஐயா வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த பாடம் இன்றைக்கு இங்கு நடத்தப்பட்டது. அதற்கு இடம் கொடுத்தது சரித்திரம் படைப்போம். அதற்கு அதை அளித்தவர் காசி ஆறுமுகம். மொத்தத்துல திருக்குறளினுடைய 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல் வழியில
என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. நித்யா தேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஐயா ஒரு சிறப்பான ஒரு ஆளுமையை பத்தி சொல்லியிருக்காங்க. பொதுவா நானுமே யாரெல்லாம் சில புகழ் பெற்றவங்க உள்ள மறைஞ்சிருப்பாங்க, அவங்கள கொண்டு வரணுன்றதுதான். பொதுவா திருவள்ளுவர் இல்ல ஔவையார் இப்படி பேசுறத காட்டிலும் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஆனா மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சு வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கைய சிறப்பா நடத்தி சென்ற அந்த மாதிரி தமிழ் நண்பர்களை பேசும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுலயும் ஒரு கவிதை வாசித்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. இப்படியும் மனிதர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஐயாவுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்கள பத்தி முழுமையான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்காது, நம்ம அதை பத்தி நாடி இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஆளுமைகளா எடுத்துட்டு பேசுறது அவருடைய தனித்துவமா நான் பாக்குறேன். இன்னைக்கும் வர முடியாதோன்ற சூழல் இருந்துச்சு, இருப்பினும் வர வாய்ப்பு தந்த கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் எல்லா நலமும் வளமும் கொடுக்கட்டும். நல்லா சிறப்பான தகவல் சொன்ன இந்த நாளை இனிய நாளா மாற்றினதுக்கு நன்றி தெரிவித்து இடம்பெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம் அவ்வளவு அழகா தரவுகள் அப்படின்னு சொல்றாரு, நல்ல தரவுகள், அந்த பண்டிகை பற்றிய தகவல்களை நல்லா அருமையா விளக்குனாரு. முதன் உரையிலேயே அவர் எடுத்த, அதாவது ஒரு பேராசிரியராக நியமிக்கப்படணும்னா போதிய கல்வி இல்லாத போதிலும் அவர் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஞானம், அறிவு அது இருந்தது. பல மொழிகளை கற்றறிந்து தமிழின் பெருமையை அறிய வருவதற்காக, இன்னும் பெருமைப்படுத்துவதற்காக வட மொழிகளையும் கற்றுக்கொண்டதாகவும் சொன்னாரு. அவரு கீழே இருந்த மாணவர்கள், இந்த அன்பழகன், கேஆர் அன்பழகன் நிறைய பெரிய பெரிய ஆளுமைகளை சொன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவரு ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழுக்காக பறைசாற்றின ஒரு அன்பர். அவர் இறுதியில முடிக்கும் போது அவருடைய கவிதையில அவர் ஒரு இனியவர், அவர் போல இனி யார், அவர் போல இனி யார் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க, இனியவர் இனி யார் அப்படின்ட்டு. ஸோ அருமையான கவிதை. காசிம் அவருடைய தேடல்களே பயங்கரமா வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு ஒரு தேடல்கள். அந்த நகைச்சுவை உணர்வு கூட 2 சம்பவங்களை சொன்னார். சீனி பார்க்கடலில் சீனி வாசன் இருக்கிறாரே அப்படின்ட்டு, அந்த பால்ல எறும்பு இருந்ததை அவ்வளவு அழகா நகைச்சுவை உணர்வோட, அதெல்லாம் எங்கிருந்து அந்த புத்தகத்துல எல்லாம் தேடி கண்டுபிடிச்சான்னு தெரியல. ஸோ நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன், என் காலையும் எடுத்துட்டு போயிட்டேங்கிறது அவரு நடக்க அந்த ஊன்றுகோலாக இருந்த அந்த இதையும் எடுத்துட்டு போவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டைமிங் ஜோக் மாதிரி அவர் நிறைய பண்ணியிருக்காரு போல தெரியுது. நல்ல ஆளுமை. உண்மையிலே ஒரு சொல்ல இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. காசியர் முகம் மாதிரி ஒருத்தர் தான் இந்த மாதிரி நிறைய நிறைய தமிழ் அறிஞர்களை, தமிழுக்காக வாழ்ந்த, தமிழை உயிர் மூச்சாக கொண்ட, தமிழின் பெருமையை பறைசாற்றின பல தலைவர்களையும் அறிஞர்களையும் சார்ந்தவர்களையும் அறிமுகப்படுத்தி நமக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பாக நமக்கு தராரு அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கும். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரர் காசி ஆறுமுகம், உங்களுடைய பணி சிறக்கட்டும். நன்றி. நன்றி, வாய்ப்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காசி ஆறுமுகம் ஐயா இன்னும் மற்றொரு கவிஞரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஐயா அவர்களுடைய சிறப்பை பற்றியும் கணவன் ஐயா சொன்னாங்க. இந்த மாதிரி புது புது கவிஞர்கள் தெரியறதுக்கு காசி ஆறுமுகம் நல்லது ஒரு வாய்ப்பா இருக்காருன்னு தான் சொல்லணும். தளத்துக்கும் நன்றி, அவர்களுக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம்.
நன்றி அனைவருக்கும். காசி ஆறுமுகம், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்க உங்க நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். நேற்றைய சூழ்நிலை எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏன்னா வீட்லேயும் வந்து மனைவியும் செய்கிறது உடம்பு சரியில்லை. குழந்தைக்கு இப்போ தான் சரியாயிட்டு வந்தது. மறுபடியும் பல்லு வலிக்குன்ட்டாப்புல நைட்டு ஃபுல்லாக. அந்த அந்த தூக்க கலக்கத்தில் வேற இருந்தேன். நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. சரி காலையில் எழுந்திரிச்சு எந்த அளவுக்கு நம்மளால பேச முடியுமா என்ன தெரியலையே அப்படின்னு நினச்சி யோசனையாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து ஐயாவை பற்றி நம்ம வந்து ஒரு சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன்னா அவரை பற்றி படிக்கும்போதே நான் கிட்டத்தட்ட அவரை பற்றி தெரிந்து ஒரு 2015, 16 வாக்கில் அவரை பற்றி ஓரளவு தெரியும். இந்த மாதிரி வந்து அவர் ஒரு இளம்பிள்ளைவாதத்தினால இருந்து ஒரு தமிழறிஞர் ஆனார் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருந்தேன். அப்போ வச்சே அவருடைய அந்த இந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு ஊக்கமாக இருந்தது. சரி ஐயா இப்போ இந்த தமிழர் இருப்பாங்களோ ஐயாவை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. சகோதரர் வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி இது இப்போ நற்றமிழ்ங்கிற ஒரு இது இருக்குது, கண்டிப்பாக வந்து அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அந்த இதை பாமாலை முடிச்சுட்டு அப்புறம் நான் குறிப்பு எடுத்து சொல்ல முடிஞ்சுது. அதில் வந்து எனக்கு அந்த ஊன்றுகோலுங்கிறத இப்போ வாசிக்கும் போது உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த முடியரசனோட அந்த இதை சிறிது தான் வாசித்தாலும் அவரை பற்றி அந்த இலக்கிய நயத்தோடு அவர் வாழ்வியலை அவர் தொகுத்து சொல்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல நம்ம அந்த ஊன்றுகோல்ங்கிற ஒரு இது காப்பியத்தை வந்து இவரை பற்றி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கும் போது இந்த தேடல் மூலமாக தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு வந்து அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த ஊன்றுகோல் அந்த காப்பியத்தை படித்தா நம்மளுக்கு நல்லா தெரியும். அது கிட்டத்தட்ட வந்து நம்ம சிலப்பதிகாரம் மாதிரி ஒவ்வொரு காதையாக வந்து தொகுத்து அதில் பண்ணியிருப்பாங்க. மிக சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த குறிப்புகளை அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் மற்ற குறிப்புகளையும் எடுத்து இதில் சொல்ல முடிஞ்சது. இன்று இந்த உரையை கேட்டு எனக்கு வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தெரிவித்தவர்களுக்கு நன்றி. முதலில் விஜயகுமாரி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வெளியில் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இந்த வாழ்த்து சொல்வதற்காக காத்திருந்து நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. இந்த குணம் தான் வந்து மிகுந்த ஒரு உயர்ந்த குணம். இதே போல தான் நம்ம எளியவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னா காத்திருந்து வாழ்த்து சொல்கிறாங்க பாருங்க. இது வந்து உண்மையிலே அந்த வாழ்த்து வந்து ஒரு உண்மையான வாழ்த்தாக இருக்கும். அவங்களுக்கு சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சில வாழ்வியல் சம்பவங்களை வந்து நமக்கு தந்தார், மேம்போக்காக சொல்லாங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரேவதி சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவருடைய கருத்துக்களுக்கும் நன்றி. அப்புறம் ராமச்சந்திரன் ஐயா, நம்மளோட வளர்ச்சியை பார்த்து எப்பவுமே வந்து அவர் மகிழக்கூடிய ஒருவராக எப்பவுமே இருக்கிறார். இப்பொழுது நாங்களும் அவர்களும் ஒரு நெருங்கிய உறவு போன்று மாறிவிட்டோம். அந்த அளவுக்கு இந்த சரித்திர மடிப்பு எங்களை இணைத்தது. ஐயாவின் அந்த கருத்துக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விந்தியகுரி அம்மா, அவங்க சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நிச்சயமா அவங்களுக்கு வந்து என்னட்ட தகவல் தெரியும். இருந்தாலும் இந்த சபைக்காக அவங்க வந்து அப்படி சொல்றாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு தமிழ் பேராசிரியை. அவங்கள பார்த்து நான் பல இடங்களில் நான் வியந்திருக்கிறேன். அவங்க என்ன பார்த்து வியப்பா இருக்குது அப்படி சொல்லும்போது அது என்னை ஊக்குவிக்காதான் அந்த கருத்தை சொல்றாங்க அப்படிங்கிறது நான் அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். விந்தியகுரி அம்மா அவர்களுக்கும் எனக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். அடுத்து நமது அர்த்தநாரி ஐயா, ஐயாவோட அந்த தகவல் வந்து மிக சிறப்பாக இருந்துச்சு. நாம் வந்து ஐயா கிட்ட வந்து எல்லார பற்றியுமே தெரியும். சரி, அது இந்த இதில் வந்து நம்ம சொல்லும்போது வந்து நம்ம குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்லும்போது தான் அந்த தகவலை நம்ம பெற முடிகிறது. அதே போல் இன்று நம்ம எடுத்துக்கொண்ட அந்த பண்டிதமணி அவர்கள் பற்றிய அந்த தகவல் வந்து நமக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் வந்து யார் கேட்டாலும் வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவர் கேட்டார். அண்ணாமலை செட்டியார் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து அவர் மறுக்காமல் சொல்லிடுறாரு. அப்படிங்கிறப்போ அவர் வந்து அந்த சிவ பூஜைக்காகவே நேரம் பார்த்துருந்த மாதிரி இருந்தது. அண்ணாமலை செட்டியார் எப்போ சிவ பூஜை நடக்கும் அப்போ போய் நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த பேராசிரியர் பதவி அவருக்கு தான் கொடுக்க வேணும் அப்படின்னு நினச்சி அதை போய் கேட்டு அதை பெற்று வந்திருக்கிறார் என்றால் உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து பண்டிதமணியினோட புலமையும் சிறப்பும் அவ்வளவு வியப்பாக இருந்திருக்கு அதை கேட்கும்போது. அவருக்கு ஐயா அவர்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அதே போல் அருள் சேவியர் சகோதரர் அவர்கள், அவர் வந்து அந்த கடைசி வரியை சொல்லி சொன்னார்,
கிட்டத்தட்ட அவருடைய அந்த பழக்கங்கள் எல்லோரையும் நேசிக்கிற ஒரு தன்மையாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அது நல்லா தெரியுது. ஒரு விவாதம் நடந்தா கூட வந்து பண்போட தான் அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த பல தரவுகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. சக தோழர்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்து இருந்தால் கூட அது மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் கூட அவர் ஒரு இனிய பண்பை பின்பற்றினார். அந்த அளவுக்கு ஒரு இனியவர் தான் நமது ஐயா பண்டிதமணி. அதனால தான் அந்த கடைசி வரியை போட்டிருந்தேன். இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து அந்த ஊன்றுகோல் வைத்து தமிழை ஊன்றியவர் அப்படின்னா யாருமே கிடையாது இது வரைக்கும். அந்த நேரத்தில் கூட வந்து அவர் வந்து அதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது வியப்பாக தான் இருந்துச்சு நமக்கு. அதனால தான் அந்த இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாச்சு. அது சிறப்பிச்சு சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. அதே போல சரவணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அவருடைய கருத்துக்களும் எனக்கு மேலும் ஒரு ஊக்கமாக இருந்தது. மற்றும் இந்த கவனித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. ஒரு சிறந்த தமிழ் அறிஞரை நம்ம அனைவருக்கும் அறிமுகப்படுத்தியதற்காகவே மனமார்ந்த நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின், இசக்கி, சர்வஜித், பார்த்தசாரதி, லோகேஸ்வரன், தினேஷ், கண்ணன் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ராமச்சந்திரன் ஐயா, தமிழறிஞர் ஐயா பண்டிதமணி கதிரேசன் ஐயாவை பற்றிய கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்களின் புதிய தகவல்கள் வியப்பளிக்கிறது. தமிழ் தொண்டு வளர தங்களுக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிங்க ஐயா. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி என்ற தலைப்பில் பாரதியாரின் பிறந்த நாள் சிறப்புரை திரு அதிவீர பாண்டியன் அவர்கள் கொடுக்க இருக்கிறார். அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். மேடம், நித்யாதேவி சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களும் வந்து நம்ம கவிதையை பற்றி மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை பதிவிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா விந்தியகிரி பேசலாமா? காசி ஆறுமுக ஐயா, நான் உங்களை பாராட்டினது உண்மையாகத்தான் பாராட்டினேன் ஐயா. நீங்கள் தொழில்நுட்ப துறையில் இருக்கீங்க, இரவு பகலாக நீங்கள் பணிபுரிகிறீங்க. நீங்கள் தமிழை கற்றுக்கிட்டதே நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேங்க ஐயா. இன்னொன்று, நீங்கள் வந்து கவிதை எழுதுறீங்க, கட்டுரை எழுதுறீங்க, சிறுகதை எழுதுறீங்க, மிக அருமையாக வந்து மேடையில் பேசுகிறீங்க. எல்லாமே உங்களோட செயல்பாட்டை பார்த்து தான் நான் உங்களை பாராட்டினேன் ஐயா. மிகைப்படுத்துறதா இல்லை, இது அனைவருக்கும் தெரியணும் அப்படின்றதுனால தான் நான் சொல்கிறேன் ஐயா. உங்களோட செயல்பாடு வந்து அற்புதமாக இருக்குது. உண்மைக்கே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டாற்றுவதா அது வந்து இன்றைய நிகழ்வில் வெளிப்பட்டது ஐயா. நிறையா தகவல்களை நாங்கள் தேடி படிக்க முடியாது இல்லையா, பண்டிதமணி ஐயாவோடதை நீங்கள் அங்கங்கே படித்ததை நீங்கள் நிறைய தேடினதை அதை தொகுத்து நல்லா சொல்கிறப்போ ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா. மனமகிழ்வோடு நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. உண்மையிலே வந்து எனக்கும் வந்து ஒரு பெரிய ஊக்கமாக தான் உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இருக்கிறது எப்போவுமே. நீங்கள் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவீங்க, எதையாவது ஒன்று எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய ஞான ஆசிரியர்களாக தான் இங்கே உள்ளவங்கெல்லாம் இருக்கிறீங்க, தமிழாசிரியர்கள் எல்லாருமே. ஐயா அர்த்தனாரி ஐயாவாகட்டும், நீங்களாகட்டும், இன்னும் பல ஆசிரியர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம அதை கேட்டு நம்மளும் அது மாதிரி இப்போ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அதெல்லாம் எழுதிட்டு வரோம். மிக்க நன்றிங்கம்மா உங்களுடைய கருத்துக்கு. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். பல சவாலான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம சொல்லிட்ட வாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்றதுக்காக இரவு முழுக்கவுமே தயாரிச்சு இந்த சவாலான சூழ்நிலையிலும் ரொம்ப அழகா இன்றைக்கு நீங்க பண்டிதமணி அவர்களை பத்தி நமக்கு நிறைய தகவல்கள் கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.